ஹலோ எவ்ரிவன். 12ல நல்ல மார்க் எடுத்துமே என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷனால என்னால இதுக்கு மேல காலேஜ் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்க தமிழ்நாடுல நெறைய என்ஜிஓ ஹெல்ப் பண்ண காத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சீரிஸ் ஃபுல்லா நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் பத்தி பார்க்கலாம். எந்தெந்த ஆர்கனைசேஷன் இது நான் பேசிக்கா யூஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் சொல்றேன். ஓகேவா? 12th முடிச்சுட்டு யூஜி அப்ளை பண்றீங்கல்ல, உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் இதுல பேசிக்காவே இருக்கும். ஸோ என்னென்ன ஆர்கனைசேஷன் இருக்கு, யாரெல்லாம் அதுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த மாரி அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். நீங்க மெடிசின், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், லா என்ன படிச்சாலுமே சரி, உங்களோட படிப்பு செலவு ஃபுல்லாவே அவங்களே பார்த்துப்பாங்க. நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா. அது மட்டுமே இல்லாம சில ஆர்கனைசேஷன்ல காலேஜ் ஃபீஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா நீங்க ஹாஸ்டல் சேர்ந்தாலும் சரி, இல்ல டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸ் இந்த மாரி எல்லாமே கவர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ என்னலாம் கவர் பண்றாங்க, இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் இவங்களோட எலிஜிபிலிட்டி பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னலாம் வந்துட்டு எந்த பிரையாரிட்டில அதாவது நெறைய பேர் வந்துட்டு அப்ளை பண்ணுவாங்கல்ல, அவங்க எதுக்கெல்லாம் பிரையாரிட்டி குடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க எக்கனாமிக்கலி பேக்வர்ட் ஃபேமிலிலேருந்து வரணும். ஓகே. அதுக்கப்புறமா நீங்க ஒண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். அப்படி இல்லன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். ஸ்டூடெண்ட்க்கு அப்பா, அம்மா யாராவது இல்லாம இருந்தாங்கன்னா, அவங்க அப்ளை பண்ணலாம். இல்ல அப்பா, அம்மா இருந்துமே பிசிக்கல் கண்டிஷனால அவங்களோட வேலைக்கு போய் ஏர்ன் பண்ண முடியல. அந்த மாரி கண்டிஷன்ல இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் அப்பா, அம்மா தினக்கூலின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வேலை பார்த்தாலுமே அப்ளை பண்ணலாம். அண்ட் நீங்க தான் வந்துட்டு உங்களோட ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கணும். ரொம்ப முக்கியம். அப்பா, அம்மா படிச்சிருக்க கூடாது. அண்ட் உங்களோட கூட பொறந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுமே படிச்சிருக்க கூடாது. நீங்க தான் உங்களோட ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கணும். இந்த மாரி கண்டிஷன்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, இந்த எலிஜிபிலிட்டிலாம் எனக்கு இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க இந்த ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எந்த மாரி ஃபேஸஸ்ல இன்டர்வியூ நடக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடுவோம் இல்லையா? ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா டெலிஃபோன் இன்டர்வியூ நடக்கும். நீங்க குடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டா எல்லாமே டெலிஃபோன்ல ஒன்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நேரடியா உங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேவா? பிகாஸ் அது நம்ம குடுத்துருக்க எந்த டீட்டெயிலுமே ஃபேக்கா இருக்கக்கூடாதுல்ல. நிஜமாவே அது இல்லாத ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் போணும். அதனால அவங்க நேரடியா வந்து நீங்க தங்கியிருக்க வீடு, அந்த மாரி உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் 3 ஸ்டேஜ்ல வந்துட்டு இன்டர்வியூ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது டெலிஃபோன் இன்டர்வியூ. நேர்ல வந்துட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி உங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த 3 ஸ்டேஜ்லயுமே நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா தென் யூ ஆர் செலக்டட். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, இந்த குடுத்துருக்க நம்பர் இருக்குல்ல 9551939551 இந்த நம்பருக்கு நீங்க WhatsAppலயோ இல்ல எஸ்எம்எஸ்லயோ ஜஸ்ட் உங்க நேம், ஃபோன் நம்பர், சிட்டி அனுப்பிச்சீங்கன்னா, அவங்களே வந்துட்டு கான்டாக்ட் பண்ணுவாங்க. இது ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனோட அஃபிஷியல் நம்பர். நீங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்க கிட்டயுமே கேட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் குடுத்துருக்கேன். என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ரெடியா வச்சிருக்க சொல்றாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை? 12th மார்க் ஷீட் ஓகேவா? இந்நேரம் நீங்க ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் எல்லாரும் வாங்கியிருப்பீங்கல்ல, அது. அதுக்கப்புறமா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பத்தி நீங்களே 2 பேஜஸ்க்கு எழுதியிருக்கணும். ஓகேவா? ஒரு லெட்டர் மாரி. என்னன்னா, என்னோட நம்ம வந்துட்டு எக்கனாமிக்கலி லோ பேக்ரவுண்ட்லேருந்து வரோம்ன்னு சொல்லியிருக்கோம். அத எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருக்கணும். உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன? அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அ அண்ட் உங்க அப்பா, அம்மா எவ்ளோ மாசம் ஏர்ன் பண்றாங்க? சப்போஸ் வேலைக்கு போலன்னா அதுவுமே சொல்லலாம். அண்ட் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் பத்தி பேசிக்கா அண்ட் உங்களோட அச்சீவ்மென்ட்ஸ் ஓகேவா? அண்ட் என்ன கோர்ஸ் வந்துட்டு நீங்க வந்துட்டு படிக்கணும்னு நினைக்கிறீங்க. பேசிக்கா இந்த 2 பேஜ்ல நீங்க என்ன சொல்லணும்னா, உங்களோட ஃபேமிலியோட சிச்சுவேஷன். நீங்க எக்கனாமிக்கலி வீக்ன்னு சொன்னா, அத ப்ரூவ் பண்ற மாரி நீங்க என்னலாம் எழுத முடியுமோ, அதெல்லாம் எழுதணும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு படிப்புல இவ்ளோலாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அவங்க பார்த்தோனே இம்ப்ரெஸ் ஆகணும். இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும், இந்த பையன் இவ்ளோ படிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பையனோ, பொண்ணோ. ஸோ அந்த மாரி உங்களுக்கு என்னலாம் அச்சீவ்மென்ட்ஸ் மென்ஷன் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணுங்க. அப்புறமா நீங்க என்ன கோர்ஸ் ஃபர்தரா படிக்கணும். இந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே 2 பேஜ்க்கு நீங்க எழுதி அனுப்பியிருக்கணும். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு எப்படி எழுதுறதுன்னு தெரியல. ஏதாவது சாம்பிள் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டூ அப்லோட் அ வீடியோ ஃபார் தட் ஆல்சோ. அதுக்கப்புறமா இதுவும் மெயின். உங்களோட ஹெட் மாஸ்டர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்கணும். ஓகேவா? அதாவது இது என்ன லெட்டர்னா, அவங்களே அவங்களோட வெப்சைட்ல ஒரு லிங்க் குடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப்ப ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு, அதே ஃபார்மேட்ட உங்க ஹெச்எம் கிட்ட குடுத்து, நீங்க ஸ்கூல்ல சைன் வாங்கிட்டு வரணும். எதுக்கு இதெல்லாம் கேட்குறாங்கன்னா, அ உங்க நீங்க ஸ்கூல்ல படிச்சவங்களுக்கு தெரியும்ல, நீங்க குடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்ட்டா, நிஜமாவே நீங்க எக்கனாமிக்கலி அ லோ பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்களா? இது எல்லாமே வெரிஃபிகேஷனுக்காக தான் உங்களோட ஹெட் மாஸ்டர்ட்ட இருந்துமே அவங்க ஒரு லெட்டர் கேட்குறாங்க. இதோட பிடிஎஃப்புமே வந்து நான் டெலிகிராம்லயும் போடுறேன். நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல எப்படி எடுக்கணும்னு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் காமிக்கிறேன். அப்புறம் உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் இது 4மே நீங்க ரெடியா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன்ல எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட். டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் குடுக்குறேன்.
ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம இருக்கோம். இங்கேருந்து எப்படி அப்ளை பண்ணணுன்றது உங்களுக்கு நான் டெமோ காமிக்கிறேன். ஓகேவா? இந்த அஃபிஷியல் வெப்சைட் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்குள்ளே போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை ஆன்லைன்னு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் பார்த்தோம், யாரெல்லாம் இதை அப்ளை பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தோம்ல, அது எல்லாமே இங்கே தமிழில் மென்ஷன் ஆயிருக்கும். உங்களுக்கு அங்கே புரியலனா கூட நீங்களே இங்கே ஒரு தடவை படித்து பார்த்துக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் அவங்க எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க, ஸ்காலர்ஷிப், அதுக்கப்புறமா அதுதான் நம்ம பார்த்தோம்ல எந்த பேசிஸில் ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், ஹெச்எம் கிட்ட இருந்து நமக்கு ஒரு லெட்டர் வேணும்னு. அதோட பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம்லேயும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு டெலிகிராம் இல்லைன்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல இங்கே டவுன்லோட் பிடிஎஃப் இருக்குன்னு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதெல்லாமே நீங்கள் படிச்சுட்டு பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துடணும். இப்போது என்ன பண்ணணும், உங்களோட நேம் அண்ட் மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா டிஓபி அண்ட் ஆதார் நம்பர் அண்ட் ஜெண்டர், இது 5மே வந்து மேண்டட்டரி ஃபீல்ட். அது இல்லாமல் என்கிட்ட எக்ஸ்ட்ரா மொபைல் நம்பர் இருக்குது, இல்லை அப்பா அம்மா அது யாராவது கொடுக்கணும்னா அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அப்புறமா உங்களோட கம்யூனிட்டியும் கேட்டிருக்காங்க, அது மட்டுமே இல்லாமல் இமெயில் ஐடி. ஓகேவா? இப்போ நான் சும்மா சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு நேம் போட்டு உங்களுக்கு பண்ணி காமிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ நமக்கு என்ன வரும்னா, நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்கூல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கூல் நேம் கொடுக்கணும். அப்புறம் ஸ்கூல் டைப்னா கவர்மெண்ட் எய்டடா, ப்ரைவேட்டான்னு போடணும். அண்ட் பாடத்திட்டம்னா என்னது, எது நீங்கள் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சின்னு மென்ஷன் பண்ணணும். உங்களோட ஸ்கூல் பின்கோட், அப்புறமா ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சோ அந்த டீட்டெயில், தென் டவுன். ஓகேவா? தாலுக்குனா உங்களோட டவுன் நேம் போடணும். சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி. அண்ட் ஸ்கூல் வில்லேஜ் நேமு, இயர் ஆஃப் பாசிங், எந்த இயரில் நீங்கள் இப்போ 12க்கு அப்ளை பண்ணுறீங்கல்ல, சாரி இது வந்து 10த்தோட டீட்டெயில், எந்த இயரில் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு பாஸ் பண்ணீங்கன்றது, அப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க. அப்போ இப்போ சப்போஸ் நீங்கள் 12th கம்ப்ளீட்டட் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஜிக்கு அப்ளை பண்ணுறீங்கல்ல, ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுத்துட்டு மீதி டீட்டெயிலாம் ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு 10th 12th ஒரே ஸ்கூலில் படிச்சிங்கன்னா எஸ் போடுங்க. இல்லை நான் வேறு ஸ்கூலில் படிச்சிங்கன்னா 12th டீட்டெயில்ஸ் வந்துட்டு தனியாக கேட்கும், அதுவுமே நீங்கள் வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஓகேவா? எடுகேஷன் டீட்டெயில் ஏதாவது டவுட் இருக்கா? இப்போது ஃபஸ்ட் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில் கொடுத்தாச்சு, ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணியாச்சு. அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ். அதில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபாதரோடது. ஓகேவா? ஃபஸ்ட்டு எதர் உங்கள் ஃபாதர் அலைவாக இருக்காங்களா, இல்லை அப்பா குடும்பத்தை விட்டு சில இடத்துல வந்துட்டு அப்பா பிரிஞ்சு போயிருப்பாங்க அந்த மாதிரியான்னு கேட்குறாங்க, இல்லை அப்பா இறந்துட்டாங்களா, அது எல்லாமே வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறவங்க. ஃபாதர் அலைவாக இருக்காங்கன்னா அவங்களோட டீட்டெயிலாம், ஃபாதர் நேம் என்ன, அவங்களோட என்ன படிச்சிருக்காங்க, அவங்களோட மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர், என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு மாதம் எவ்வளோ வருது அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மதர் டீட்டெயில்ஸ் சேம். ஓகேவா? அப்போ நம்ம பார்த்த மாதிரி எல்லாமே மதருக்கும் நீங்கள் எல்லாமே கொடுக்கணும். அம்மாவோட பேர், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், என்ன வேலை பார்க்குறாங்க, அவங்களோட மந்த்லி இன்கம். நீங்கள் தான் உங்களோட குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் மட்டும் எஸ்ன்னு கொடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் கூட பிறந்த சிப்ளிங்ஸ் யாராவது இருக்காங்களா, கூட பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட வீட்டு அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட், இது எல்லாமே சேம். ஓகேவா? ரெஃபரன்ஸ்டு பை ஸ்கூல் ரெக்கமெண்டேஷன். ஸ்கூலில் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்கூல் உங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஆர் நோவா நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகேவா? இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் புரிஞ்சா நெக்ஸ்ட்டு அட்டாச்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாமா? நம்ம இது எல்லாமே முடிச்சாச்சுல, ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். அதாவது உங்களோட பர்சனல் டீட்டெயில் பார்த்தோம், எஜுகேஷன் டீட்டெயில் பார்த்தோம், ஃபேமிலியோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். அது எல்லாமே வந்து சிம்பிளாக நீங்களே ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக? அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு பார்த்துருந்தோம்ல, அது எல்லாமே வந்துட்டு இங்கே கேட்குறாங்க. தட் இஸ் ஃபஸ்ட் வந்து உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களோட ஹெச்எம் கிட்ட இருந்து அந்த லெட்டர் நம்ம பார்த்தோம்ல, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் வாங்கிட்டு வரணும் அது. அதுக்கப்புறமா 12th மார்க் ஷீட். ஓகேவா? உங்களோட 12th மார்க் ஷீட் அண்ட் உங்களோட லெட்டர், அதாவது ஃபேமிலி டீட்டெயில்ஸ், நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாமே நீங்களா எழுதி அவங்க கேட்டாங்கல்ல, அதுவுமே நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு வரணும். ஓகேயா? ஸோ இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, இது எல்லாமே நான் வந்துட்டு உண்மையாக தான் இது பண்ணியிருக்கேன், நான் எதுவும் ஃபேக்காக ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடணும். ஓவரால் உங்களுக்கு ப்ராசஸ் புரிஞ்சதில்ல. ஸோ இப்போ ஆனந்தம் ஃபவுண்டேஷனில் யாருக்கெல்லாம் வந்து அப்ளிகபிள்னு பார்த்தோம், அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணுமே பார்த்தோம். உங்களுக்கு சப்போஸ் இது யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் உங்களுக்கு தெரியும்ல, இந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நினச்சா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.